திருவள்ளுவர் வாழ்த்து. திருவள்ளுவர் வாழ்த்து என்பது திருக்குறளை எழுதிய மகான் திருவள்ளுவருக்கான மரியாதை நெஞ்சு நிறைந்த வாழ்த்து பாடல் ஆகும். இது பொதுவாக திருவள்ளுவர் நாள், தமிழ் மாதம் தை 2 அல்லது திருக்குறள் நிகழ்ச்சிகள் போன்ற இடங்களில் பாடப்படும் அல்லது கூறப்படும். திருவள்ளுவர் வாழ்த்தின் வரலாறு. திருவள்ளுவர் வாழ்த்து பல வடிவங்களில் காணப்படுகிறது. பழமையான பாடல் வடிவில் ஒன்று, திருக்குறளின் தொடக்கத்தில் வரும் வாழ்த்து பாடல் என்று கருதப்படுகிறது. சிலர் இதை பாரதியார், மறைக்கவியர் அல்லது கப்பியார் போன்ற கவிஞர்கள் எழுதியதாகவும் கருதுகின்றனர். அது திருவள்ளுவரின் தெய்வீக சிறப்பை புகழ்ந்து, அவர் எழுதிய குறளின் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. பழமையான வடிவில் திருவள்ளுவர் வாழ்த்து. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரமாய் நாமிருந்த காலத்திலே வள்ளுவம் வந்து நம் நெஞ்சை வளப்படுத்திடும். இது ஒரு சமகால வடிவம், ஆனால் உண்மையான திருவள்ளுவர் வாழ்த்து என அறியப்படும் பழமையான பாடல் இதுவாகும். திருவள்ளுவர் வாழ்த்து பழம்பாடல் வடிவம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடுவாழ்வார்கள். திருக்குறள் குறள் 1. இந்த குறளே திருக்குறளின் தொடக்க வாழ்த்தாகும். இது திருவள்ளுவர் வாழ்த்து என பார்க்கப்படுகிறது, ஏனெனில் இதன் மூலம் வள்ளுவர் தம் படைப்பை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறார். அர்த்தம்: மலரில் தாமரையின் உறைந்திருக்கும் பரம்பொருளின் மாண்புடைய பாதங்களை தழுவியவர்கள் இம்மண்ணிலே நிலையான நன்மை பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். இது ஆறாம் எனும் திருக்குறளின் முதல் அடித்தளம். வள்ளுவரின் வாழ்த்தும் தெய்வ வணக்கமும் மனித வாழ்வியல் நெறிமுறையின் தொடக்கமும் ஆகும். திருவள்ளுவர் வாழ்த்து நிகழ்ச்சிகளில் சொல்லப்படும் வடிவம். பல கல்வி, கலாச்சார நிகழ்ச்சிகளில் இதை இவ்வாறு கூறுவார்கள்: தமிழ்மறை திருவள்ளுவர் வாழ்க, திருக்குறள் புகழ் பெருகுக. இது வள்ளுவரின் புகழை வாழ்த்தும் ஒரு எளிய, உணர்ச்சிமிக்க வடிவம். நன்றி.